மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சட்டியில மண்ணு போட்டு கண்டெய்ன்டா வைக்கிறதுனால அடிக்கடி உரங்கள் கொடுக்கணும். அப்பதான் நமக்கு காய் பூவெல்லாம் வரும். இப்ப இந்த சட்டியில வந்து மண்ணு போட்டு நம்ம ஆரம்பத்துல கொடுக்குற உரத்தை தவிர 10 நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது உரம் மாத்தி மாத்தி கொடுக்கணும். ஸோ நம்ம ஆர்கானிக்கா வளர்க்கறதுனால ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எல்லாம் இல்லாம நிறைய சத்துக்கள் இருக்கிற வேஸ்ட் பொருட்கள் கிச்சன்ல வரதுலேருந்தே நம்ம உரம் தயாரிச்சு கொடுக்கலாம். இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறதும் அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் தான். அதுல என்னெல்லாம் சத்துக்கள் இருக்கு, எந்த செடிகளுக்கெல்லாம் கொடுக்கலாம், என்ன காம்பினேஷன் அப்படிங்கறதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப இந்த மஞ்சள் பாருங்களேன், அது ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. இது வந்து ஆகஸ்ட்ல நட்டு வச்சு அப்படியே பொங்கலுக்கு நம்ம எப்படி அறுவடை பண்ணலாம் பூஜைக்காக அப்படிங்கறது நான் ஒரு வீடியோ போடுறதா இருக்கேன். இதுக்கு என்ன உரம் கொடுத்தா நல்லா வளரும், குவிக்கா வளரும் அப்படின்னு நான் வீடியோ போடுறேன். நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு இட்டாலியன் எக் பிளான்ட்னு சொல்லுவோம். இது பெரிய சைஸ்ல வருது இல்லையா மார்க்கெட்ல. நம்ம கிச்சனுக்கு சப்பாத்தி சைட் டிஷ் எல்லாம் பண்ணுவோம் இந்த கத்திரிக்காயில. கொத்து பண்ணுவோம், அப்புறம் சப்பாத்தி கிரேவியில் போடுவோம். அந்த மாதிரி சாஃப்டாக ஃப்ளெஷ்ஷியாக நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது நான் கிச்சனில் வாங்கின கத்திரிக்காயிலேருந்தே விதைய எடுத்து நட்டு வச்சுருக்கேன். அதோட வீடியோவும் நான் போடுறதா இருக்கேன். விதை போடுறதுலேருந்து அறுவடை வரைக்கும் காட்டுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கு வீடியோவுக்கு போகலாம். இதில் நான் எடுத்துருக்கிறது வந்து பொட்டேட்டோ. உருளைக்கிழங்கு முதல்ல தோல் சீவிக்கலாம். உருளைக்கிழங்கு தோல்ல நிறைய சத்துக்கள் இருக்கு. செடிகள் வளர்ச்சிக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. பொட்டாசியம், மெக்னீசியம், ஃபாஸ்பரஸ், நிறைய வைட்டமின்ஸும் இருக்கு. ஸோ இது எல்லாமே செடிகளோட வளர்ச்சிக்கு உதவுறது. ஸோ நீங்கள் உருளைக்கிழங்கு பீல் பண்ணும்போதெல்லாம் அதை சேர்த்து வச்சு நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு தோலை சேர்த்து வச்சு நல்லா காய வச்சிருங்க. வெயிலில் காய வைக்கலாம், அப்படி இல்லைன்னா எங்கேயாவது நிழல்ல அந்த ஒர்க் ஏரியாவில் நீங்கள் ஒரு பேப்பரில் போட்டு வச்சிங்கன்னா காஞ்சு போயிடும். நல்லா இப்படி நல்லா மிக்சியில் பொடி பண்ணுற அளவுக்கு நல்லா காயணும். அது கொஞ்சம் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்க தோல் சீவி காய வச்சது எடுத்திருக்கேன். அதை தவிர டீ லீவ்ஸ் எடுத்திருக்கேன். டீ பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ்டு டீ லீவ்ஸு. அதை தவிர ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்திருக்கேன். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து நான் கிச்சனுக்காக கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கிறது. இது அதுலேருந்து எடுத்திருக்கேன். இப்போ உருளைக்கிழங்குல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொட்டாசியம், மெக்னீசியம், ஃபாஸ்பரஸ், விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் நைட்ரஜன் ஃபர்டிலைசர். நைட்ரஜன் தான் உங்களுக்கு வந்து செடிகள் உணவு தயாரிக்கும் போது எனர்ஜியை கொடுக்கறது. ஸோ நைட்ரஜன் வந்து ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர் இது, இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸு. அதை தவிர இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கு. இந்த ப்ரோட்டீன் எதுக்கு உதவுறது அப்படின்னா நிறைய நுண்ணுயிர் பெருக்கத்துக்கும் நல்ல பாக்டீரியா, பெனிஃபிஷியல் பாக்டீரியா வளர்ச்சிக்கும் அந்த ப்ரோட்டீன் உதவுறது ஃப்ளாக்ஸ் சீட்ஸில். அடுத்தது வந்து இந்த டீ லீவ்ஸு. டீ லீவ்ஸில் என்பிகே இருக்குது. அதை தவிர நிறைய ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ டீ லீவ்ஸே ஒரு ப்ராப்பர் ஃபர்டிலைசர் தான், கார்டனுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த மூணுமே உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டு ஃபர்டிலைசர். என்பிகே, விட்டமின்ஸ், நைட்ரஜன், மெக்னீசியம் எல்லாமே இருக்கிறது. ஸோ இதை மூணையும் ஒரு காம்பினேஷனில் நல்லா பொடி பண்ணி செடிகளுக்கு கொடுத்தா ஃபேண்டாஸ்டிக்காக வளரும் செடிகள். காய்கள் பூக்கள்லாம் நல்லா நிறைய
வளரும். இப்ப இத நான் வந்து மிக்ஸியில பொடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த 3த்தையும் சேர்த்து பொடி பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு தோல் காய வச்சது, அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, அப்புறம் அந்த டீ லீவ்ஸ். யூஸ்டாவும் எடுத்துக்கலாம், இல்ல ஃப்ரெஷ் டீ லீவ்ஸும் எடுத்துக்கலாம் நீங்க. ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் நான் ஏற்கனவே சொன்னேன், புரோட்டீன் இருக்கு, நிறைய நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு உதவும். ஸோ இந்த உரம் கொடுத்து ஒரு 15 நாள்லயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இந்த காய்கள் பாருங்க எவ்வளோ திரட்சியாக வளர்ந்துருக்கு, எவ்வளோ பளபளபளன்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃப்ளெஷ்ஷியாக நல்ல குவாலிட்டி வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கணும்னா இந்த மாதிரி நல்ல நியூட்ரிஷியஸான ஒரு உரம் கொடுத்தா தான் வரும். ஸோ இதை நான் வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஒரு பவுலில். இதை வந்து ஒரு 15 டேஸ் இல்லை 10 டேஸ்க்கு ஒரு தடவை கூட நீங்கள் கொடுக்கலாம். மற்ற ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது இதையும் லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான உரம். மண்ணை லேசாக கிளறி விட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் வீதம் ஒரு செடிக்கு கொடுக்கலாம். இது பாருங்க வேர்க்கடலை, எனக்கு வேர்க்கடலை வளர்க்க ரொம்ப பிடிக்கும். போன தடவை வளர்த்துட்டு எல்லாமே சாப்பிட்டு போச்சு குரங்கு. அந்த பாடு மட்டும்தான் இருந்தது. இந்த தடவை திரும்ப விதைச்சிருக்கேன். இதை பற்றின வீடியோவும் நான் போடுறதா இருக்கேன். நல்லா முத்தின வேர்க்கடலை எடுத்து முளை கட்டி விதைச்சா நல்லா வளரும். அது காய்க்கிறது பார்க்கவே சந்தோஷமாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் நம்ம இந்த ஃபர்டிலைசர் கொடுத்து பார்க்கலாம். நல்ல காய்கள் நிறைய பிடிக்கும். வேர்க்கடலை நிறைய அறுவடை பண்ணலாம். இந்த உரம் போட்டுட்டு தண்ணி நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டா போதும். ஏன்னா மழைக்காலங்கிறதுனால ஏற்கனவே உங்கள் தொட்டி வந்து மண் வந்து சேச்சுரேட் ஆகிருக்கும். ஒருவேளை மழை இல்லை ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றலாம். இப்போ நான் வந்து எல்லா செடிகளுக்கும் ஒரு டீஸ்பூன், ஒரு பெரிய டீஸ்பூன், இது 2 டீஸ்பூன் வீதம் கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். மண்ணை கிளறி விட்டு இதை திரும்ப மூடி போட்டுருங்க மண்ணாலேயே. மண் எப்போவுமே இந்த மாதிரி உரம் கொடுத்து கொடுத்து சாஃப்டாக நல்லா இருக்கும். அப்போ தான் செடிகள் நல்லா வளரும், வேர்கள் நல்லா ஊடுருவும், நிறைய நுண்ணுயிர் பெருக்கமும் இருக்கும். இந்த மாதிரி சாஃப்ட் மண்ணாகிறதே வந்து நுண்ணுயிர் பெருக்கம் இருந்தால் தான் ஆகும். இல்லைன்னா ட்ரையாக ரொம்ப ஹார்டாக இருக்கும் உங்கள் சாயில். ஸோ இது பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த நைட்ரஜன் ரிச் ஃபர்டிலைசர்லாம் கொடுத்தீங்கன்னா தான் மண் இந்த மாதிரி நிறைய நுண்ணுயிர் பெருக்கத்தோட குட் பாக்டீரியா நிறையா வளரும். இப்போ எல்லா செடிக்கும் ஒரு டீஸ்பூன் நான் போட்டு அந்த சாயிலோடைய மூடிடுறேன். ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எல்லாம் கொடுக்காம இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற வேஸ்ட் பொருள்களையே வச்சு சத்தான உரங்கள் தயாரிக்கலாம். இது பாருங்க ஒரு இந்தியன் வெரைட்டி, அந்த வரி கத்திரிக்காய் தான். இதுவும் நிறைய அறுவடை பண்ணிட்டேன், ஷார்ட் வீடியோஸில் போட்டிருக்கேன். என்னோட ஆர்கானிக் உரங்கள்லாம் என்னோட வீடியோஸ் பாருங்க, அதில் இருக்கு. பால்கனி கார்டன் கொஞ்சம் செடி வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி உரங்கள்லாம் ஈஸியாக தயாரித்து கொடுக்கலாம்.